தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது காவல் தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. காவல் தூதர்கள் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள். இவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்வை சீர்படுத்தவும், நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற மாதிரி வாழவும் இவர்கள் என்றும் நம்மளோடு பக்கபலமாக இருக்கின்றவர்கள். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காவல் தூதரின் ஆலோசனைப்படியும் அவருடைய குரலின்படியும் நாம் நடக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ முடியும். நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் இந்த காவல் தூதர்கள் எப்பொழுதுமே நம்மை வழிநடத்துகின்றார்கள், காக்கின்றார்கள். நமக்கு தேவையானவற்றை இறைவனிடமிருந்து பெற்றுத் தருகின்றார்கள் என்ற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காவல் தூதர்களின் குரலுக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்க நாம் அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். இன்று நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய மீண்டும் 10. இந்த நற்செய்தி கூறும் செய்தி என்னவென்றால், சீடர்கள் இயேசுவிடம் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு அங்கு உள்ள சிறு பிள்ளையை அவர்கள் மத்தியில் நிறுத்தி, நீங்கள் இது சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. இந்த சிறு பிள்ளையை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களே விண்ணரசு மிக பெரியவர் என்று கூறுகின்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 3 முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதலாவதாக தாழ்ச்சி. எப்பொழுதுமே குழந்தைகள் தாழ்ச்சியோடு வாழ்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய தந்தை, தாய், பெற்றோர்கள், உற்ற உறவினர்கள் அனைவருக்கும் தாழ்ந்து இருக்கின்றார்கள். அதைத்தான் இயேசு இந்த சிறு பிள்ளைகளைப் போல நாமும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். இரண்டாவது முக்கியமான விஷயம் சார்ந்திருத்தல். சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை தன்னுடைய பெற்றோர்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். அதுபோலத்தான் நாமும் நம்முடைய தேவைகள், சோதனைகள், வேதனைகளில் நாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை சார்ந்து இருக்க வேண்டும். அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவருடைய கரம் பிடித்து நடக்க வேண்டும். மூன்றாவதான விஷயம் நம்பிக்கை. நாம் நம்முடைய வாழ்வில், அதாவது சிறு பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை நம்புகின்றார்கள். நாமும் நம்முடைய இறைவனை நம்ப வேண்டும். நாம் முழுமையாக நம்பி அவருடைய பாதம் சரணடையும் போது அவர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 3 பண்புகளை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் விண்ணரசில் மிக பெரியவராக முற்படுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே சிறப்பாக இறைவனிடம் வேண்டுவோம். மற்றும் யாரெல்லாம் ஜெப உதவி கேட்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசிரியையும் நிறைவாக தருவார் என்று கூறி இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.